குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். ரொம்ப ஃபன்னியாக செம க்யூட்டாக இருந்தது படம். பியூட்டிஃபுல் மூவி, எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பாருங்கள். நல்லா இருக்குப்பா அந்த படம். மிடில் கிளாஸுன்றது வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி உண்மையிலே மிடில் கிளாஸில் என்னென்ன நடக்கும், அவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க அப்படின்றது இந்த படத்தில் நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. சென்டிமெண்ட்டாகவும் நல்லா இருக்குது. முனிஷ்காந்த் அண்ட் விஜயலட்சுமி ஆக்டிங், அவங்க 2 பேரோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒன் டைம் பார்க்கலாம்ப்பா, நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்தது. ஆனால் அதுக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் லைஃப் மாதிரியே இருந்தது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி. ஆனால் எங்களுக்கு எங்கள் லைஃப்க்கு அது கனெக்ட் ஆச்சு. பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு எப்படி சேம் பேச ரெண்டும் ஒரே மாதிரியே இருந்தது. அது உண்மை தான். இப்போ நமக்கு ஒரு காசு வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே நம்ம எப்படி எக்ஸைட் ஆகும், அதுதான். வரலன்னா அது எப்படி நமக்கு சோகமாக மாறும், அதுவும் அது அப்படியே காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்தது. ஓகே, கரெக்டானது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. விஜயலட்சுமியோட ஆக்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மூவியில் வந்து இத்தனை நாள் பார்க்காதது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம், மிடில் கிளாஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இந்த செகண்ட் ஹாஃபில் ரொம்ப அழகான ஒரு மெசேஜோடு சொல்லி முடிச்சிருக்காங்க. காக்காக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயத்தை வந்து மனிதர்களிடம் பார்க்க முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப அருமையாக ஒரு அனாலஜி மாதிரி ஒத்து சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். முகம் சொல்லிக்கக்கூடிய ஒரு சீன் கூட அதில் இல்லை. அண்ட் நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக உங்கள் கூட ரிலேட் பண்ணிப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ப்ரீமியர் ஷோவில் வந்து மிடில் கிளாஸ் படம் பார்த்தோம். ரொம்ப ஃபன்னியாக செம க்யூட்டாக இருந்தது படம். அண்ட் எண்டில் ஒரு மெசேஜும் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா ஃபேமிலிஸ்லாம் வந்து பார்க்கலாம். அண்ட் மியூசிக் ஆல்சோ செமையாக இருந்தது. சாங்ஸ் எல்லாமே என்ஜாயபுளாக இருந்தது. நானும் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், ஆனால் அதை தவிர்த்து எல்லாமே கூட நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. தேங்க்யூ. மிடில் கிளாஸ் படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய படம். உங்கள் குழந்தைங்கள்லேருந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு படம். ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னர் பார்த்து ரொம்ப ரொம்ப நாளாச்சு. அண்ட் இது யாருமே மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா வந்து நீங்கள் சிரிக்கலாம், உங்களுக்கு நிறைய இமோஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ரொம்ப அழகான விஷயம் வந்து நீங்கள் மனசில் எடுத்துகிட்டு போவீங்க. அது நீங்கள் போய் படம் பார்க்கும்போது தெரியும். எங்கள் எல்லாருக்குமே அந்த அளவுக்கு இமோஷனலாக தான் வந்து இருந்தது. முனிஷ்காந்த் சார் கலக்கிட்டாரு. ஐவ் ஆல்வேஸ் பீன் அ ஃபேன். அண்ட் இந்த படத்துலேருந்து அவர் எல்லார் வீட்லேயும் எல்லார் மனசுலையும் ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருவாரு. அண்ட் விஜய் இஸ் பிரில்லியன்ட். ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு, ரொம்ப பிடிச்ச பர்ஃபார்மர். கண்டிப்பாக இன்னும் நிறையா படம் பண்ணோம். நாங்கள் வந்து எப்படியாவது பேசி பண்ண வச்சிரும். அண்ட் குரேஷி ஆல்சோ ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. அண்ட் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் மூவி. எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ரொம்ப சந்தோஷமாக வருவீங்க. தேங்க்யூ. எஸ், ஸோ வந்துட்டு மிடில் கிளாஸ் படம் பார்த்தோம். படம் வந்துட்டு ஜாலியாக போச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. பட் லாஸ்ட்டில் வந்துட்டு அழகாக ஒரு கருத்து சொன்னாங்க. ஊருக்காக நம்ம எப்பவுமே வாழக்கூடாது. யார் பார்க்குறாங்க, எப்படி பார்க்குறாங்க, அதை வச்சு நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணக்கூடாது. நம்மளுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கணும், அதுக்காக நம்ம வாழ்க்கையை வாழணும். ரொம்ப அழகான கருத்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குரேஷோட காமிக் டைமிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. விஜயலட்சுமி மேம், ஹீரோ சார் எல்லாருமே அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்துட்டு எங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். ஸோ அது சும்மா சொல்லணும்னு சொல்ல, நிச்சயமாக யூ வில் பி என்டர்டெயின். உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி ஊர் சைடில் இருக்கிறவங்க எல்லாரோடையுமே வந்துட்டு சந்தோஷம் போய் படம் பாருங்க. யூ வில் நிச்சயமாக லவ் இட். தேங்க்யூ. மிடில் கிளாஸ் மூவி வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா காமெடியாக எடுத்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக செம்ம காமெடியாக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து காமெடி அண்ட் எப்படி சொல்ல, ஒரு கருத்தோட நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. கேஸ்டிங்குமே நல்லா பண்ணியிருந்தாரு. முனிஷ்காந்த் சாராக இருக்கட்டும், விஜயலட்சுமி மாமா இருக்கட்டும், 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்குற மாதிரி தாராளமாக கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். இப்போது நமக்கு சடனாக சம் அமௌண்ட் கிடச்சிச்சின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு எஸ்பெஷலி ஒரு மிடில் கிளாஸ்க்கு கிடச்சிச்சின்னா என்ன பண்ணுவாங்க? பார்க்கலாம். அப்படி எதுவும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க பக்காவாக எல்லாத்தையுமே இது பண்ணி நல்லா எடுத்திருந்தாங்க. பார்க்கலாம், தாராளமாக. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கதிர் பேசுகிறேன். மிடில் கிளாஸ் மூவி ஃபஸ்ட் கிளாஸ் மூவியாக வந்திருக்கு. ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருமே வெளியே வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக வராங்க. இதில் வந்து எமோஷனல் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தாண்டி முனிஷண்ணா அண்ட் விஜய் மேம் அவங்களோட 2 பேர்த்தோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்துலலாம் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டு அப்புறம்
ஓடிடியில் வந்து இந்த படத்தை நம்ம தேட்டரில் பார்க்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. அந்த அளவுக்கு வந்து குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படமாக இந்த படம் அமையணும்னு நான் நம்புகிறேன். மிடில் கிளாஸ் இது எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ மஸ்ட் வாட்ச், தியேட்டரில் வந்து எல்லாருமே பாருங்கள்.